ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் அந்த நாட்டினுடைய அதிஉச்ச தலைவர் அயத்துல்லா கொமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அதனோடு முன்னாள் ஜனாதிபதி அகமது நிஜாட், இன்னும் அதனுடைய முக்கிய படைப்பொறுப்புகளில் உள்ளவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அடிப்படையில் இந்த கொலைகளோடு இந்த போர் முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் என்பது பொதுவாக சொல்லப்படுகிற, எதிர்பார்க்கப்படுகிற ஒரு நியதி. போர் ஆரம்பிக்கப்பட்டு முதல் நாளிலேயே இவ்வளவும் நடந்தேறியிருக்கிறது. ஆனால் இந்த போர் முடிவதற்கான எந்த வாய்ப்புகளும் இப்போதைக்கு இல்லை என்று சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். காரணம், இஸ்ரேல் இந்த சந்தர்ப்பத்தை மிக தெளிவாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே நேரத்தை மிகவும் கவனமாக கையாண்டு இந்த கால சூழலில் ஈரான் பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த பொழுதில் கண்டிப்பாக இந்த தாக்குதல் நடத்தியாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இனி ஒரு சூழலிலும் கிடைப்பது அரிது என்கிற ஒரு சூழலில் உடனடியாக பேச்சுவார்த்தைகள் பற்றிய தீர்வுகள் தெளிவாக திட்டவட்டமாக வராத ஒரு சூழலில், அடுத்த பேச்சுவார்த்தைக்கான திகதி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சூழலில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இதனோடு இந்த போர் முடிவடைந்து விடப் போவதில்லை. அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் நடப்பதன் ஊடாக இந்த போரினுடைய இலக்கு ஈயப்பட்டுவிடும் என்று ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் அவர் கூறுகிற வார்த்தையிலும் அமெரிக்காவினுடைய பழைய வரலாறுகளை எடுத்து பார்க்கிற பொழுதிலும் அது சாத்தியமாவதில்லை என்று எங்களுக்கு தெரிகிறது. இப்போது சதாம் ஹுசைன் இவ்வாறே கொல்லப்பட்ட பொழுது அவருடைய சிலை உடைக்கப்பட்டு அது தெருக்கள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். மிக பாரிய அளவில் அங்கே அவருக்கு அந்த கொலைக்கு ஆதரவான குரல்கள் இருந்ததை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே முற்றுமுழுதாக நிலைமை வேறு வலமாக இருக்கிறது. கமேனி கொல்லப்படுகிறார். லட்சக்கணக்கான மக்கள் தெருவிலே இறங்கி தங்களுடைய தலைவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். மிக குறிப்பிட்ட அளவில் சிறிதளவாக ஆங்காங்கே மாத்திரம் சில வெடிப்புகள், சந்தோஷங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தலைவர் கொல்லப்பட்டவுடன் அந்த நாட்டுடைய அரசியல் கட்டமைப்பு சிதைவடைந்து மிகப்பெரிய ஒரு வெளி ஏற்பட்டு அந்த நாடு கலாப்ஸ் ஆகிற அல்லது உடைந்து போகிற ஒரு நிலைக்கு போகும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஈரானை பொறுத்த வரைக்கும் பொய்த்து போயிருக்கிறது. மரணத்தை எதிர்பார்த்த நிலையில் அடுத்தடுத்த தலைவர்களை அவர் உருவாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார். அதற்குரிய கட்டமைப்புகள் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இராணுவத்தினுடைய முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்ட பொழுதும் கூட அந்த இராணுவ கட்டமைப்பு சிதையாமல் இயங்கக்கூடிய கட்டமைப்புகள் அங்கே இருந்திருக்கின்றன என்பது ஈரான் எந்தளவு தூரம் வலுவான ஒரு நாடாக மத்திய கிழக்கில் இருந்திருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். ஈரான் இன்னொரு விதத்தில் பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களுடைய வரலாறு என்பது மிகவும் நீண்டது. மனித நாகரிகங்களுடைய மிக உச்சங்களில் ஒன்றாக கருதப்படுகிற பேர்சிய நாகரிகத்துக்குரியவர்கள் இந்த ஈரான் மக்கள். அவர்கள் பேர்சியர்கள், பேர்சியா என்று அவர்கள் நாடு அழைக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு மேல் அவர்களுடைய வரலாறு என்பது நீண்டு செல்கிறது. நீண்ட வரலாற்றை சுருக்கி சொல்வதாக இருந்தால் 1979 அங்கே ஒரு புரட்சி நடக்கிறது. அங்கே இருந்த சர்வாதிகாரிகளை துரத்தி ஓரம் கட்டிவிட்டு தற்போது ஆட்சியில் இருக்கிற IRGC தன்னுடைய ஆட்சியை அமைக்கிறது. அதனுடைய தலைவராக மிகவும் முக்கியமான பெருந்தலைவர்கள், ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர் என்று அழைக்கப்படுகிற கொமேனி அவர்கள் ஆட்சி பொறுப்பினை உருவாக்குகிறார். 10 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்கிறார். அவருடைய மறைவுக்கு பிறகு இப்போது மறைந்த ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் அந்த பொறுப்பினை எடுக்கிறார். அவரும் கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் அந்த பதவியில் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறார். ஒரு திட்டவட்டமான நீண்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சியினை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அண்மை காலத்தில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட பொருளாதார தடைகள் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிருப்தினை ஏற்படுத்தி இருந்தன என்கிறது உண்மை என்று சொன்னாலும் அது ஒட்டுமொத்தமாக அரசை எதிர்த்து அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ ஆதரவாக நாங்கள் போய்விடுகிறோம் என்கிற ஒரு நிலைக்கு அங்கே ஏற்படவில்லை. அந்த நிலை இருக்கவில்லை. அங்கு இருக்கக்கூடிய வங்கிகள் வங்குரோத்து நிலையை அடைந்த நிலையில் அரசாங்கம் அதனை பொறுப்பேற்று நாங்கள் நடத்துகிறோம் என்கிற நிலையினை கொண்டு வந்திருக்கிறது. பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஏற்கனவே கடந்த ஜூன் மாதத்தில் அமெரிக்காவினுடைய தாக்குதலை சந்தித்திருக்கக்கூடிய நாடு, பொருளாதார ரீதியிலும் இராணுவ படைபலத்திலும் பலவீனத்தை தொடர்ச்சியாக சந்தித்து வருகின்ற ஒரு நாடு என்று சொன்னாலும் அவர்கள் அமெரிக்காவினுடைய அறிக்கைக்கோ இஸ்ரேலினுடைய அழுத்தத்துக்கோ அடிபணிந்து சரணாகதி அடைவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த கொலையோடு இந்த போர் முடிந்துவிடும் என்கிற நம்பிக்கை இப்போது தவிடுபடியாகி இருக்கிறது.
எண்ணெய் கால்வாய்களில் மிக முக்கியமாக கருதப்படுகிற ஹோமுஸ் கால்வாய் மூடப்பட்டிருக்கிறது. ஹோமுஸ் கால்வாய் என்பது மத்திய கிழக்கில் கல்ஃப் வளைகுடா பகுதியிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் கடந்து வரக்கூடிய ஒரு பாதை. 33 கிலோமீட்டர் அகலம் கடல் வழியில் இருந்தாலும் கூட அந்த சரியான அந்த கால்வாய் என்பது கிட்டத்தட்ட 2 மைல்கள் 3 கிலோமீட்டர் தூரம்தான். அதில் ஒரு பகுதியை ஓமான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது, அதனுடைய வடபகுதியை ஈரான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இப்போது அந்த பகுதியில் அந்த கப்பல்கள் பயணிக்கக்கூடாது என்று அறிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கப்பல்கள் இந்த கால்வாய்க்கு வழியில் கடலில் நங்கூரமிட்டு இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இப்போ இந்த எண்ணெய் அங்கே நிற்கக்கூடிய கப்பல்களில் இருந்து வரக்கூடிய எண்ணெயோ அல்லது அந்த பாதை பயன்படுத்தப்படாமல் போனாலோ உலகத்தினுடைய எண்ணெய் போதுமான அளவு கச்சா எண்ணெயாக இருக்கட்டும் எல்லா விதமான எண்ணெய்களும் கொண்டு வரக்கூடிய நிலைமை காணப்படாவிட்டால் அது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது மத்திய கிழக்கில் எங்கோ நடக்கிற ஒரு போர் என்கிற நிலையினை தாண்டி ஒவ்வொருவர் வீட்டு வாசலுக்கும் இந்த பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமான உலக பணவீக்கத்தில் பொருளாதார மாற்றத்தில் 1% பணவீக்கம் அதிகரிக்கும் என்று கூறுகிறார்கள். இதன் விளைவாக வட்டி போன்றவை அதிகரிக்கும், ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும், இப்படியான பிரச்சனைகள் வரப்போகின்றன. இது தவிர நேரடியாக இன்னும் 5-6 நாடுகள் இந்த போருக்குள் இழுத்து விடப்பட்டிருக்கிறார்கள். அது சவுதி அரேபியா, துபாய், அபுதாபி, கட்டார், இப்படி பஹ்ரைன், எப்படி பல நாடுகள் இழுத்து விடப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று அவர்கள் குறிப்பிட்டாலும் ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க தளங்கள் இந்த நாடுகளில் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அமெரிக்க தளங்களை தாக்குதல் நடத்துவோம், அமெரிக்காவுடைய ஆதரவான உளவாளிகள் போன்றவர் வந்து தங்கக்கூடிய இடங்களை தாக்குவோம் என்பது போன்றதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே லிபியாவில் நடந்தது போன்றோ ஈராக்கில் நடந்தது போன்றோ இது நடக்கும் என்கிறதுக்கான ஒரு பார்வை இருந்தாலும் கூட நடைமுறை யதார்த்தத்தில் இது இலகுவாக நின்றுவிடக்கூடிய போர் என்று கூறுவதற்கு இல்லை. அமெரிக்கா எவ்வளவு காலம் தன்னுடைய படைகளை மத்திய கிழக்கில் வைத்துக்கொண்டு நீண்டதொரு போரை நடத்தும் என்பது பற்றிய ஒரு அழுத்தம், இவ்வாறு நடத்தக்கூடாது என்பதான அழுத்தம் ட்ரம்புக்கு வருவதற்கு வெகு நாட்கள் இல்லை. இப்போதைக்கு அவர் காங்கிரஸிடம் முழுமையான அனுமதியினை பெற்று இந்த போரை நடத்தவில்லை என்று சொன்னாலும் போரை நீடித்து கொண்டு செல்வதற்கான ஒரு சூழல் என்பது அவருக்கு இல்லை. இப்போது இருக்கிற கேள்வி என்றால் இந்த போருக்கான காரணம் இது அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிக்கிறது, அதனால் தாக்குகிறோம், அவர்களில் உள்ளூர் மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், அது அவர்கள் ஆட்சியை வெறுக்கிறார்கள், அதனால் தாக்குகிறோம் என்று கூறக்கூடிய இந்த பலவீனமான காரணங்கள் இந்த இடத்தில் பொய்த்து போகிற ஒரு நிலையை எங்களை பார்க்கிறோம். 2 அணு ஆயுதங்களை வைத்திருக்கிற நாடுகள், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இஸ்ரேல். ரெண்டும் போய் இன்னும் ஒரு நாடு சிவில் தேவைகளுக்காக, சமூக தேவைகளுக்காக, மின்சாரம் தயாரித்தல் போன்ற பல்வேறு தேவைகளுக்காக யுரேனியம் செறிவூட்டலை நாங்கள் மேற்கொள்கிற பொழுது அதனை தடுப்பதற்காக யுத்தத்துக்கு போவது என்பது ஒரு நகைப்புக்கிடமான விடயம். காங்கிரஸினுடைய அனுமதி இல்லாமல் ட்ரம்ப் போருக்கு போவதும், ஐக்கிய நாடுகள் சபை இந்த போர் தேவையற்றது என்று சொல்கிற பொழுது போவதும், பல்வேறு சட்ட தேவைகளிலும் கூட அந்த சட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யாமல் தான் இந்த போர் பலத்தின் அடிப்படையில் நடக்கிறது. காரணம் நேரம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பலவீனமான நேரம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இது மிகச்சரியான சந்தர்ப்பம். ஏற்கனவே ஈரான் பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருக்கிறது. உள்நாட்டில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு எதிர்ப்புகள் வர தொடங்கி இருக்கின்ற, மிக முக்கியமாக அதனுடைய சுற்று மையத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று கூறக்கூடிய அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த அமைப்புகள் யமனாக இருக்கலாம், லிபியாவாக இருக்கலாம், சிரியாவாக இருக்கலாம், இங்கு அவர்கள் வைத்திருந்த ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ் போன்ற அமைப்புகள் எல்லாம் அதனுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டு அந்த அமைப்புகள் பலவீனமாக்கப்பட்டு தன்னுடைய கரங்களை எப்படி இந்த கர்ணனுக்கு கவச குண்டலங்களை கலட்டிய பிறகு தாக்குவார்கள், கிட்டத்தட்ட அவ்வாறான கவச குண்டலங்களை ஈரானுக்கு கலட்டிய பிறகு இந்த சந்தர்ப்பத்தை கைவிடுவதற்கு இஸ்ரேல் ஒருபோதும் தயாராக இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக ட்ரம்ப் சில வேளை இந்த போரை தாமதித்திருந்தாலும், பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஒரு டீல் வரும் என்று தாமதித்திருந்தாலும், அந்த நேரத்திலும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அது தாக்குவதற்கு முற்றுமுழுதாக தயாராக இருந்தது. ஆகவே இந்த தாக்குதல் முன்னெடுப்பில் இஸ்ரேலினுடைய பாதையை, அதனுடைய வழிகாட்டலை ட்ரம்ப் பின்தொடர்கிறார். இது மொசாடும் சிஐயையும் முற்றுமுழுதாக திட்டமிட்டு பல வருடங்கள் திட்டமிட்டு செய்த வேலை இப்போது அமுலுக்கு வந்திருக்கிறது என்று சில முக்கியமான ஆய்வாளர்கள் இந்த விடயத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக இந்த போரில் ஈரான் தொடர்ச்சியாக தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய வல்லமை ஒப்பீட்டளவில் அதனிடம் இல்லாவிட்டாலும் கூட
இதனை நீண்ட நாட்களுக்கு கொண்டு செல்கிற பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஒட்டுமொத்த உலகமும் அனுபவிக்கப் போகிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. ஐரோப்பாவில் இருந்துமோ அல்லது அமெரிக்காவில் இருந்துமோ இந்த போருக்கு எதிராக, இந்த போர் என்பது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இன்னும் ஒரு நாட்டின் மீது அதனுடைய இறையாண்மைக்கு எதிராக நடத்துகிற போர் என்கிற கோணத்தில் கருத்துக்கள் எதுவும் திட்டவட்டமாக வரவில்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அல்லது எதிர்ப்பதற்கு எவரும் இல்லை என்கிற ஒரு சூழலில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் பார்வையாளர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இதில் உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில், உதாரணமாக ஈரானுடைய பொருளாதாரத்தில் அதனுடைய வங்கிகள் ஏற்கனவே சில வங்கிகள் வங்குரோத்து அடைந்த நிலையில் அரசாங்கம் அவற்றை தேசியமயப்படுத்தி ஒத்துழைப்பு கொடுத்து அதனை நடத்தி வருகிறது. உள்ளூரில் அவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சியை நடத்தி செல்லக்கூடிய பல்வேறு சங்கடங்களை அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள் என்கின்ற உண்மை இருக்கிறது. அது தவிர அவர்களும் கூட அந்த பிராந்தியத்தில் விட்டு கொடுப்புகள் இல்லாமல் செய்த தவறுகள் கூட இவ்வாறான நிலைக்கு காரணம் என்று கூறப்பட்டாலும் கூட அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக தெளிவாக இருந்திருக்கிறார்கள். அரசியல், பூகோள அரசியல் என்று வருகிற பொழுது இஸ்ரேலினுடைய நலனும் ஈரானுடைய நலனும் எப்போதும் ஒரு பிள்ளையில் சந்தித்து கொண்டதில்லை. ஆகவே இரண்டு பேரும் எதிரிகள் என்று வருகிற பொழுது ஒருவர் பலவீனமாக இருக்கிற பொழுது அடுத்தவர் தாக்குவார் என்கிற ஒரு நிலை தான் நடக்கிறது. மறுமுனையில் பார்த்தோமாக இருந்தால் இந்த போருக்கான காரணம் என்னவாக இருந்தாலும் அடிப்படை காரணம் மத்திய கிழக்கை அமெரிக்கா எப்படி தொடர்ச்சியாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புகிறதோ அதில் இன்னும் ஒரு அங்கமாகத்தான் இதனை பார்க்க வேண்டும். இப்போது ஈரான் அங்கு பலவீனமாக இருக்கிற பொழுது அதனை கட்டுப்படுத்துவது இலகுவாக இருக்கும். அது பலமாக இருந்து தங்களுடைய பேச்சை கேளாமல் நடக்கிற பொழுது ஈரானுடைய எண்ணெய் வளத்தையோ அல்லது அந்த பிராந்தியத்தில் தாங்கள் நினைத்தவாறு செல்வாக்கு செலுத்தக்கூடிய வல்லமையை தடுக்கின்ற ஒரு சக்தியாக ஈரான் இருக்கிறது. ஆகவே டொலரில் வர்த்தகம் செய்ய வேண்டும், அது தவிர எண்ணெய் வர்த்தகம் செய்ய வேண்டும். இந்த இரண்டுக்கும் மத்திய கிழக்கில் பலமான ஆட்சிகள் இல்லாதிருப்பது அவசியம். அவ்வாறு இருக்கிற ஆட்சிகளும் தங்களுடைய கைப்பாவைகளாக இருப்பது அவசியம் என்கிற ஒரு தத்துவார்த்த கோட்பாட்டில் அமெரிக்காவில் மாறி மாறி வருகிற அத்தனை ஜனாதிபதிகளும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் சதாம் ஹுசைன் கொல்லப்பட்ட வரலாறு, அதன் பிறகு கடாஃபி கொல்லப்பட்ட வரலாறு, ஜோர்ஜ் புஷ்ஷாக இருக்கலாம், ஒபாமாவாக இருக்கலாம், இப்போது இருக்கிற ட்ரம்ப் வரைக்கும் இது நடந்து கொண்டு இருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும் என்பதற்காக நாங்கள் நம்பக்கூடிய வாய்ப்புகள் தாராளமாக இருக்கின்றன. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அது முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில் இருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு எதிரிகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் தங்களுக்கு பலமான எதிரிகள் அந்த பிராந்தியத்தில் இருந்திடக்கூடாது என்பதில் திட்டத்தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த எதிரிகளை அழிப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு உருவாகி அவர்கள் வெற்றிகரமாக நகர்ந்து வருகிற சூழலில் மிக முக்கியமான ஒரு பலம் வாய்ந்த எதிரியாக இருக்கக்கூடிய ஈரான் இந்த சந்தர்ப்பத்தில் அளிக்கப்படக்கூடுவதற்கான வாய்ப்பு வருகிற பொழுது அதனை கைவிடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. நெட்டன்யாகுவுக்கு உள்ளூரில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தாலும், அவருடைய அணுகுமுறைகளில் அவருடைய அரசியலில் மக்கள் வெறுப்படைந்திருந்தாலும் கூட போர்க்காலத்தில் அவர் எடுக்கிற காட்டமான முடிவுகள் வெற்றியை தந்து கொண்டு இருப்பதனால் அங்கு ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகளும் இருந்து அவரை ஒரு போர் தலைவராக முன்னிறுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பலவீனமான நேரத்தில் ஈரானை முடித்து விட வேண்டும், அது அதனுடைய தலைமையை அழிப்பதோடு நின்று விடலாம் என்று ட்ரம்ப் ஒரு முனையில் நினைத்து கொண்டாலும் கூட அவ்வாறு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அதனை முதுகெலும்பை உடைத்து ஈரானை ஒன்றுமில்லாமல் பலவீனமான ஒரு தேசமாக அதனுடைய தங்களுடைய கைப்பாவைகளை கொண்டு நடத்துகிற ஒரு தேசமாக வர வேண்டும் என்கிற ஒரு தேவை இஸ்ரேலுக்கு இருக்கிறது. இந்த ஒரு நிலையில்தான் உலகம் இன்று நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த போர் ட்ரம்ப் ஏற்கனவே சொன்னது போன்று சரணடைந்து விடுங்கள் அல்லது உங்களுக்கு மரணம்தான் பதிலாக இருக்கும் என்று கூறிய அந்த வார்த்தைக்கு பதில் இல்லாதது ஈரான். மறுமொழியில் அதனுடைய தலைவர் கொல்லப்பட்ட பொழுது லட்சக்கணக்கில் மக்கள் துணிச்சலாக வீதிகளில் எழுந்து தங்களுடைய அஞ்சலியை செலுத்துகின்ற அந்த சூழல், தொடர்ச்சியாக தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டு இருக்கின்ற இந்த நிலை, இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இந்த போர் முடிவதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. அவ்வாறு முடிவதற்கிடையில் பல்வேறு ஆபத்துக்களை உலகமும் அந்த பிராந்தியமும் சந்திக்கப் போகிறது என்பது மட்டும் இங்கே பார்க்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கிறது. இப்போது அந்த ஹோமஸ் கால்வாயில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் விவகாரம், போக்குவரத்து விவகாரம் நீண்டு செல்லுமாக இருந்தால், மத்தியில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் இந்த போரில் விரும்பாமல் இணைந்து கொள்ளுமாக இருந்தால் இது ஒரு பிராந்திய பிரச்சனையாக மாற்றம் பெறும். அது உலக பிரச்சனையாக கூட மாற்றம் பெறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட வேண்டியது என்னவென்று சொன்னால், இப்போது ஈரானை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வரலாறு என்பது இலகுவாக யாருக்கும் அடிபணிந்து போனதாக இல்லை. ஆகவே இப்போதும் அவர்கள் உறுதியாக நிற்பார்கள்.
ஆனால் அவர்கள் மிக பாரிய விலையினை அந்த உறுதிப்பாட்டுக்காக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள், கொடுக்க வேண்டி வரும் என்கிற ஒரு சூழலில் இது பற்றி பல்வேறு கோணங்களில் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. இந்த விஷயம் மிக மேலோட்டமாக பார்க்கிற ஒரு பார்வை இல்லாமல், செய்திகள் என்பது இல்லாமல், இதை கொஞ்சம் ஆழமாக பார்ப்பதற்கு இன்னும் சில பதிவுகளோடு உங்களோடு இணைந்து கொள்வோம்.